ஹலோ காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஊரே கோலாகலமாக திருவிழாவை கொண்டாடி கொண்டிருந்தனர். அந்த திருவிழாவில் ரேவதியும் கலந்து கொண்டாள். அங்கு ரேவதியின் மாமாவும் அவனது நண்பர்களும் குடித்து கொண்டு திருவிழாவிற்கு வரும் பெண்களிடம் தவறாக நடந்து கொண்டிருந்தனர். அப்பொழுது ரேவதி ஒரு கடையில் வளையல் வாங்கி கொண்டிருக்கும் பொழுது ரேவதியின் மாமா பழனி அங்கு வந்தான். ஏ புள்ள ரேவதி, வளையல் வாங்க வந்தியா? உனக்கு வேணும்னா நான் வளையல் போட்டு விடட்டுமா என்று கைகளை பிடித்தான். ரேவதியோ, என்ன மாமா பண்ணுறீங்க? என் கையை விடுங்க விடுங்க மாமா என்று கூற, இங்கே பாரு, அமைதியாக சத்தம் போடாமல் இரு. இன்னைக்கு ஒன்று எனக்கு சொந்தம் ஆக்காமல் விட போகிறதில்ல என்று ரேவதியை அங்கிருந்து தூக்கி கொண்டு பழனியும் அவனது நண்பர்களும் குடிபோதையில் ஊரின் ஒதுக்குப்புறத்தில் இருக்கும் ஒரு குடிசையில் ரேவதியினை உள்ளே இழுத்து சென்றனர். ரேவதியின் கைகளை இரு பக்கமும் கயிறால் கட்டிவிட்டனர். அச்சோ, இவ்வளோ அழகாக இருக்கேடி. இத்தனை நாள் இந்த அழகை எங்கே ஒழிச்சு வச்சிருந்த? இன்னைக்கு உன்னை நான் அடையாமல் விட போகிறதில்ல என்று ஒரு மிருகம் போல் கர்ஜித்தான். மாமா ப்ளீஸ், மாமா தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. எனக்கு உங்கள் பொண்ணு வயசு மாமா. என்ன போய் நீங்கள் இப்படிலாம் நினைக்கக்கூடாது. ப்ளீஸ் மாமா, என்னை விட்டுருங்க என்று ரேவதி கெஞ்சினாள். உன்னை விடுறதுக்கா இங்கே உன்னை தூக்கிட்டு வந்தேன் என்று அவளின் தாவணியை பிடித்து இழுக்க பார்க்க, காப்பாத்துங்க, யாராவது என்னை காப்பாத்துங்க என்று கத்த அந்த பக்கம் தன் நண்பர்களுடன் அங்கு சென்று கொண்டிருந்தான் வீரா. அப்பொழுது, டி ரவி, ஏதோ ஒரு பொண்ணு கத்துற மாதிரி இல்லை என்று கூற, இல்லடா, எனக்கு எதுவும் கேட்கலையே. இல்லடா, என்னமோ சரியில்லை என்று வீரா ஜீப்பை நிறுத்தி சத்தம் வந்த திசையை நோக்கி சென்றான். வீராவை பின்தொடர்ந்து ரவியும் மற்றொரு நண்பனும் வந்தனர். காப்பாத்துங்க, யாராவது என்னை காப்பாத்துங்க என்று ரேவதி கத்தும் சத்தம் கேட்க குடிசையின் கதவை உதைத்து கொண்டு உள்ளே வந்தான் வீரா. பழனி ரேவதியிடம் அத்துமீறுவதை பார்த்த வீரா ஓங்கி பழனியின் மார்பிலையை உதைத்தான். ஐயோ என்று பழனி பறந்து போய் செவிற்றில் இடித்து விழுந்தான். ரவியும் நண்பர்களும் பழனியின் ஆட்களை அடித்து துரத்திவிட்டு ரேவதியின் கட்டுக்களை அவிழ்த்து விட்டனர். பழனி வீராவை பார்த்தவுடன் பயத்தில் நடுங்கியே விட்டான். என்னை மன்னிச்சிரு வீரா, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை ஒன்றும் பண்ணிடாத என்று கதறினான். எவ்வளோ தைரியம் இருந்தா ஒரு வயசு பொண்ணுக்கிட்ட அத்துமீறுவ என்று பலார் என்று சட்டையை பிடித்து கன்னத்தில் அறைந்தான். உன்ன மாதிரி ஆளுங்களை சும்மா விடக்கூடாதுரா என்று கூறிக்கொண்டே பக்கத்தில் கிடந்த ஒரு தென்னை மட்டியை எடுத்தவன் அதை பார்த்த பழனி அங்கிருந்து பயந்து ஓடியே விட்டான். ரேவதி சட்டென்று வீராவின் காலில் விழுந்து, ரொம்ப நன்றி அண்ணா, நீங்கள் மட்டும் இல்லைன்னா இந்நேரம் என் மானம் கற்பே போயிருக்கோம். இந்த உதவியை நான் எப்போதுமே மறக்க மாட்டேன் அண்ணா என்று கண்ணீர் விட்டு அழுதாள். எழுந்திரிமா, நீ ரேவதி தானே? இங்கே என்னம்மா பண்ணுற? அதுவும் இந்த நேரத்தில் இவனுங்க கையில் எப்படி மாட்டின என்று வீரா கேட்க, இல்லைண்ணா, நான் திருவிழாவில் இருந்தேன், அப்போ என் மாமன் தான் என்னை தூக்கிட்டு வந்துட்டான் என்று கதறி அழ, விசும்பலோடவே, இல்லைண்ணா, அந்த ஆள் என்னை ரொம்ப நாளாக எனக்கு தொந்தரவு கொடுத்துட்ருக்கான், எனக்கு யாரும் இல்லாதனால என்னை அவன் டார்ச்சர் பண்ணுறானா. அதை கேட்ட வீரா, சரிம்மா அழாத, இனிமே அவன் வழிக்கு வரமாட்டான், அப்புறம் இனிமே உனக்கு அண்ணன் நான் இருக்கேன் என்று தன் வீட்டிற்கு அழைத்து செல்ல சொன்னான் ரவியை. ரவியும் ரேவதியை அழைத்து கொண்டு வீராவின் வீட்டிற்கு சென்று ராணி அம்மாவிடம் நடந்ததை கூறினான். ராணி அம்மாவோ, நீ படிக்கிறியாம்மா? இல்லைம்மா, நான் என் பாட்டி வீட்டில் தாம்மா இருக்கேன். என் பாட்டியும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, அதனால் எனக்கு படிப்பும் சரியாக வரலை, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலம்மா என்று கூற, சரிம்மா, உனக்கு என்ன வேலை தெரியும் என்று கேட்க, எனக்கு எல்லா வீட்டு வேலையும் தெரியுமா, சமைப்பேன், வீடு பெருக்குவேன், எல்லாமே என்று கூற, சரிம்மா, நீ இனிமே இங்கே தங்கி வேலை செய்யலாம் ரேவதி, யாரை கண்டோம் பயப்படாத என்று ராணி அம்மா கூறி இத்தனை வருடங்கள் இந்த வீட்டிலேயே வேலை செய்து கொண்டிருந்தாள் ரேவதி. இப்போ புரியுதா கையில், நான் ஏன் அண்ணன் நல்லவர்னு சொல்கிறேன்னு என்று கையலை பார்க்க, கையலோ ரேவதியை கட்டி கொண்டு கண்ணீர் வடித்தாள். நீ இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கிய ரேவதி என்று அணைத்து கொண்டாள். ஆமாம் கையில், ஆனால் வீரா அண்ணா மட்டும் அன்னைக்கு என்னை காப்பாற்றலைன்னா நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன் என்று ரேவதியும் கூறினாள். அதை கேட்டதிலிருந்து கயல்விழிக்கு வீராவின் மீது ஒரு பெரிய மரியாதை வந்துவிட்டது. சே,
அவரை போய் தப்பாக நினச்சிட்டோமே என்று வருத்தப்பட்டாள் கயல்விழி. சரிடி கையில், உனக்கு இன்னைக்கு காலேஜில் போய் குளிச்சுட்டு ரெடி ஆயிடு, நானே இன்னைக்கு சமைச்சிட்றேன் என்று ரேவதி கூற, இல்லை இல்லடி ரேவதி, நானும் உதவி செய்கிறேன், உன்னால் தனியாக எல்லாத்தையும் செய்ய முடியாது, வா என்று ரேவதி சொல்ல சொல்ல கேட்காமல் இருவரும் சேர்ந்து சமைத்து குளித்துவிட்டு கயல்விழிக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டும் தயாராகி இருந்தாள். அழகான காட்டன் சாரியை உடுத்திக்கொண்டு தன் நீண்ட கருங்கூந்தலை ஃப்ரீயார் விட்டு கண்ணுக்கு மையிட்டு ஒரு புது பொலிவுடன் கல்லூரிக்கு தயாராகினாள். வீராவோ உடற்பயிற்சிகளை முடித்துக்கொண்டு குளித்து தயாராகி அவனும் கீழே வந்தான். சாப்பாட்டு மேஜையின் அருகில் கயல் நின்று கொண்டிருந்தாள். கயலை கண்டவுடன் ஆடவன் மயங்கித்தான் போனான். மடிப்பிடித்த புடவையை கட்டிக்கொண்டு நிற்பவளை ரசித்து கொண்டே கயலின் அருகில் நின்றான். வாங்க ஜான்சி ராணி, போகலாமா? காலேஜ்க்கு டிப்டாப்பாக ரெடி ஆகிட்டீங்க போல என்று கேட்க, ஆமாம் சின்னையா, வாங்க சாப்பிடுங்க என்று கூற, இல்லை எனக்கு பசிக்கலை, நான் மதியம் சாப்பிட்டுக்கிறேன் என்று கூற, கயலோ சரிங்க சின்னையா போகலாம் என்றாள். ஆமாம், என்ன புதுசாக சின்னையான்னு சொல்கிற கையில்? ஆமாய்யா, ராஜாங்க ஐயா எனக்கு பெரிய ஐயானா நீங்கள் எனக்கு சின்ன ஐயா தானையா என்று சிறு பிள்ளை போல கூற, அடடே ஜான்சி ராணிக்கு நேரம் இன்னைக்கு சரியில்லை போலையே. இப்படி சேலையை கட்டிக்கிட்டு ஏன் முன்னாடி நின்னா நான் எப்படி என்னை கண்ட்ரோல் பண்ணுவேன்? ஏண்டி என்னை கொல்ற என்று நினைத்து கொண்டு, சரி வா போகலாம் என்று கூற, இல்லை சார், நான் பஸ்லேயே போய்க்கிறேன், ஏன் வீணா உங்கள் நேரத்தை நான் வீணடிக்கணும் என்று கூறிக்கொண்டிருக்கும் பொழுதே ராணியம்மா அங்கு வந்தார். அடடே, கிளம்பிட்டிய கையில் காலேஜுக்கு? ஆமாம்மா என்று காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி கொண்டாள் கயல்விழி. நல்லா இருமா, நல்லா படிக்கணும், பத்திரமா போயிட்டு வாமா என்று கூறிவிட்டு, வீரா நீயே கையில் காலேஜுக்கு விட்டுருப்பா என்று கூற, சரிங்கம்மா, நான் கையில் விட்டுட்டு நான் அப்படியே நம்ம மில்லுக்கு போயிட்டு சாயங்காலம் வரும்போது கையில் கொட்டிட்டு வந்துடுறேன் என்று கூறினான். சரிப்பா, நல்லதாக போச்சு, அப்படியே பண்ணிடு என்று ராணியம்மா கூறிவிட்டு சென்று விட்டார். மேடம், கயல் மேடம், வாங்க போகலாம் என்று எல்லாரும் சென்ற பின்பு கயலின் கையை இறுக்கமாக பிடித்து கொண்டு ஜீப்பிற்கு கொண்டு வந்தான். ஜீப்பில் இருவரும் ஏறிக்கொண்டனர். ரேவதி வெளியே எட்டி பார்த்து கை காட்டினாள். பத்திரம் கையில், ஆல் தி பெஸ்ட் என்று கூற, தேங்க்ஸ் டி, போயிட்டு வரேன் என்று அவளும் கை காட்டினாள். வண்டியை கல்லூரி நோக்கி செலுத்தினான் வீரா. போய்கொண்டிருக்கும் பொழுது வீரா கையிலை பார்த்து, இந்த புடவை உனக்கு அழகாக இருக்குடி, சும்மா நச்சுன்னு இருக்க என்று கயலை பார்த்து கண்ணடிக்க கயலுக்கு இதயம் தாறுமாறாக துடித்தது. கயல் வீராவை பார்த்து, இங்கே பாருங்க சின்னையா, நீங்கள் பண்ணுறது சரியா? இது எல்லாம் ஒத்து வராது சின்னையா என்று கூற, என்ன எது ஒத்து வராது என்று கேட்க, அதான் இப்படியெல்லாம் பேசிக்கிறது, நீங்கள் என்னை பொண்டாட்டின்னு சொல்கிறது, இதெல்லாம் தான் ஒத்து வராதுன்னு நீங்கள் என்று ஏதோ சொல்ல முற்படும் பொழுதே, நீங்கள் அதெல்லாம் சொல்லக்கூடாது ஜான்சி மேடம், நான் தான் அதை சொல்லணும். இந்த வீராவோட பொண்டாட்டி இந்த கயல்விழி தான் என்று அவளின் பஞ்சு போன்று வலது கையை எடுத்து தன் நெஞ்சில் வைத்து இறுக்கி பிடித்தான். கயல்விழி எதுவும் பேச முடியாமல் தவித்து போனாள். இல்லை என்று தன் கையை வலுக்கட்டாயமாக தன்னவனிடம் இருந்து எடுத்துக்கொண்டாள். வீரா கயலை ஒரு தீர்க்கமான பார்வையை பார்த்தான். கயலோ அப்பார்வையிலிருந்து தப்பித்து, காலேஜ் வந்துருச்சு, அப்புறம் சாயங்காலம் நானே வீட்டுக்கு வந்துடுறேன் சின்னையா, நீங்கள் எனக்காக வர வேண்டாம் என்று கூறிவிட்டு உள்ளே சென்று விட்டாள். வீராவோ ஸ்டேரிங்கில் ஓங்கி தட்டினான். இவளை எப்படி தான் சமாளித்து என் வழிக்கு கொண்டு வர போகிறனோ என்று பெருமூச்சு விட்டு கொண்டு தன் வேலையை பார்க்க சென்றான். அப்படியே சில நாட்கள் கடந்து போனது. கயல்விழியும் கல்லூரியின் கடைசி நாட்களும் வந்துவிட்டது. அப்பொழுதுதான் பல வருடங்கள் கழித்து வீராவின் அத்தை மற்றும் மாமா அவளது மகள் ஸ்ரேயாவும் வந்திருந்தார்கள். அமெரிக்காவில் செட்டில் ஆகி இதோடு 10 வருடங்கள் ஆகிறது. அவர்களை கண்டதும் ராஜாங்கமும் ராணியும் வரவேற்றனர். வாமா வேணி, வாடா சிவலிங்கம், வாமா ஸ்ரேயா, நல்லா இருக்கியா என்று கேட்டு வரவேற்றனர். மிகவும் மாடலான ஸ்ரேயா சற்று திமிரு பிடித்த பெண்தான். ஆனால் வீராவை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும், அப்பொழுதுதான் இந்த சொத்து தனக்கு வரும் என்று சிந்தித்தாள் ஸ்ரேயா. ஹாய் ராணி ஆண்டி, நல்லா இருக்கீங்களா
என்று ராணியின் கையை பிடித்து ஐஸ் வைக்க, நான் நல்லா இருக்கேம்மா, நீ நல்லா இருக்கியா, உன்னோட ஸ்டடீஸ்லாம் எப்படி போகுது என்று கேட்க, ஆ அதுக்கேன ஆண்டி, அதெல்லாம் முடிஞ்சது, இதுக்கு மேலே கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகிறது தான் வேலை என்று கூற, சரிம்மா அப்போது சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோ ஸ்ரேயா என்று கூற, அதுக்கு தானே இங்கே வந்திருக்கேன் என்று மனதினுள் நினைத்து இகழ்வாக சிரித்தாள். ஆமாம், வீரா எங்க ஆண்டி, வந்ததுலேருந்து அவனை ஆளையே காணோம் என்று கேட்க, வீராவா, அவன் இப்போ வந்துடுவாம்மா, சின்னதாக வேலையாக போயிருக்கான், இப்போ வந்துடுவான் என்று கூற, கையில் எல்லாருக்கும் காப்பி போட்டு கொண்டு வாமா, ரேவதி நீ எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வாமா என்று கூற, கயல்விழி அருமையான காஃபியை போட்டு கொண்டு வந்து அனைவரிடமும் கொடுக்க, அப்பொழுது ஸ்ரேயாவின் அம்மா வேணி, இந்த பொண்ணு யார் அண்ணி என்று கேட்க, இவ பேர் கயல்விழி, நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி, இங்கே இருந்து படிச்சுக்கிட்டே வேலையும் பண்ணிகிட்ருக்கா என்று ராணி கூற, ஓ அப்படியா, இந்த வீட்டு வேலைக்காரிக்கே எவ்வளோ மரியாதையா என்று வேணி மனதினுள் குமரினாள். அனைவருக்கும் காஃபியையும் ஸ்நாக்ஸையும் கொடுத்துவிட்டு கயல்விழியும் ரேவதியும் ஓரமாக நின்று கொண்டிருந்தனர். அப்பொழுது ஸ்ரேயா காஃபியை குடித்துவிட்டு கப்பை கையிலை கூப்பிட்டு கொடுக்க, ஹே உன் பேர் என்ன? கயல்விழி. டீ குடிச்சா கப்பை வாங்கிட்டு போகணுன்னு தெரியாதா? இந்தா. கையில் அதை வாங்கும் பொழுது கப் கீழே விழுந்து விட்டது. ஸ்ரேயா வேண்டுமென்றே கையில் வாங்கும் முன்பே அதை போட்டுவிட்டாள். அந்த கப்பில் இருந்த கொஞ்சம் காஃபி ஸ்ரேயாவின் விலை உயர்ந்த அந்த அரைகுறை ஆடை மேல் பட்டது. அதை பார்த்த ஸ்ரேயா, ஓ ஷிட், என்ன வேலை பண்ணியிருக்க, ஒரு கப்பை கூட ஒழுங்காக வாங்க மாட்டியா, என் காஸ்ட்லி ட்ரெஸ்ஸை நாசம் பண்ணிட்ட உன்னை என்று கையலை அடிக்க கை ஓங்க, அந்த கையை ஒரு இரும்பு கரம் படார் என்று தடுத்து பிடித்தது. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் கைஸ். இந்த எபிசோட் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அப்போ தான் எனக்கு தெரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.